கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமத்தை பற்றிய நம்முடைய தொடர்ந்த ஆராய்ச்சியில் இன்றைக்கு நாம் 9ஆம் அதிகாரத்தின் 18ஆம் வசனத்துக்கு வருகின்றோம். கடந்த வாரத்திலே நாம் 17ஆம் வசனத்திலே தேவன் இது எனக்கும் பூமியின் மேலுள்ள மாம்சமான யாவுக்கும் நான் ஏற்படுத்தின உடன்படிக்கை அடையாளம் என்று நோவாவோடு சொன்னார் என்று பார்த்தோம். வானவில் என்ற ஒரு அற்புதமான காரியத்தை தேவன் ஏற்படுத்தினார். அதில் அறிவியல் உண்மைகளை என்னவென்று பார்த்தோம் கடந்த வாரத்தில். இன்றைய நாளிலே தொடர்ந்து அடுத்த வசனத்திலிருந்து பார்ப்போம். இதில் முதல் 18லேருந்து 23 வரைக்கும் பார்க்கும்போது நோவாவும் அவருடைய மகன்களும் அதை பற்றி நாம் பார்க்கின்றோம். இதில் முதலாவதாக 18ஆம் வசனத்தில் பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத் என்பவர்களே. காம் கானானுக்கு தகப்பன். கானான் தேசம் என்று சொல்லுகிறார் அல்லவா? கானான் தேசத்தான் தேவன் இஸ்ரேல் ஜனங்களை கொண்டு வந்து சேர்த்தார். அதுக்கு முன்னாடி அங்கே இருந்தவர்கள் இந்த காமுடைய சந்ததியார், கானானியர்கள். இந்த கானானியர்கள் நோவாவின் காலத்திலிருந்தே தேவனிடத்திலிருந்து சாபத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக இருந்தார்கள். இருந்தாலும் அவர்கள் ராட்சதர்கள் போல வளர்ந்தார்கள். அதை பற்றிலாம் நம்ம அடுத்த ஆராய்ச்சியில் 10ஆம் அதிகார ஆராய்ச்சியில் மிக அழகாக பாடம் தயாரித்து கொண்டிருக்கிறேன். மிக நன்றாக இருக்கும். அது எந்தெந்த நாட்டில் இப்போ இருக்கிறவங்களாம் எந்த வழியில் வந்தவங்க என்று சொல்லி. ஏன்னா அந்த பேசாமல் உட்காந்து சொல்லுங்க. எதுக்கு திட்டேன் அப்புறம் போய் உட்கார், பேசாமல் போய் உட்காரு. நோவாவுடைய குமாரர்கள் சேம், காம், யாப்பேத்தின் மூலமாகத்தான் பூமி எங்கும் மனிதர்கள் உண்டானார்கள். முதல்ல ஆதாம் ஏவாள், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் ஆதாம் ஏவாள் வழியாக வந்த சந்ததிகள் எல்லாம் எப்போ அழிந்து போயிட்டு? வெள்ளப்பெருக்கின் போது அழிந்து போயிட்டு. ஜலப்பிரளயத்தின் போது எல்லாம் முற்றிலுமாக அழிந்து போனார்கள். நோவாவின் குடும்பம் மாத்திரம்தான் இருந்தது. அப்போ நோவா ஆதாமுக்கு 10வது சந்ததியாக இருக்கிறார். அப்போ இந்த முதல் 10 சந்ததியிலே வந்த மனிதர்களிலே தப்பி பிழைத்தவர்கள் எத்தனை பேர்? 8 பேர். பெண்களை சேர்க்கலையா? பெண்களை சேர்த்தா 8 பேர். தப்பி பிழைத்தவர்கள் வெறுமனே 8 பேர் தான். அந்த 8 பேர் 4 குடும்பங்கள் மூலமாகத்தான். 4 குடும்பம் கூட சொல்லணும், 3 குடும்பங்கள். நோவாவுடைய பிள்ளைகள் 3 பேர் இல்லையா? அதுக்கப்புறம் நோவாவை குழந்தைகளை பிறக்கல. அதுக்கப்புறம் 350 வருஷம் இருந்தார். ஆனால் அப்போ என்ன குழந்தை பிறந்துச்சா என்னன்னு தெரியல நமக்கு. ஆனால் இந்த 3 பேர் மூலமாக தான் உலகம் முழுவதும் சந்ததிகள் பரவிச்சு. அப்போ பேழையிலிருந்து புறப்பட்ட நோவாவின் குமாரர் சேம், காம், யாப்பேத். இதில் பார்த்தீங்கன்னாக்கா யாப்பேத் தான் முதல்ல பிறந்தவர், சேம் 2வது பிறந்தவர், காம் 3வதாக பிறந்தவன். இதில் பார்த்தாக்கா சேம், காம், யாப்பேத்துன்னு சொல்கிறாங்க. பல இடங்களில் இப்படியே தான் வருது. சேம், காம், யாப்பேத்துனா பேர் வருது. இது காரணம் என்னன்னு பார்க்கும்போது சேமுடைய சந்ததியிலே தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதற்கு ஆதார வசனம் இருக்கிறது. லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற போது, லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து தலைமுறை அட்டவணை பற்றி சொல்லுகின்ற போது இங்கே பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தை தொடங்குது. அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரனை எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. யோசேப்புடைய தகப்பன் பேர் என்ன? ஆக்சுவலாக தகப்பன் பேர் என்னன்னு சொல்கிறார். மத்தேயு என்ன சொல்கிறாரு? யாக்கோப்புன்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே ஏலின்னு வருது. ஏலி யாருனாக்க மரியாளுடைய தகப்பன். மரியாளுடைய தகப்பனாகிய ஏலி என்பவர் யோசேப்பை தன்னுடைய தத்துப்பிள்ளையாக வளர்த்து கொண்டார். அதனாலே அந்த வம்சத்தை சொல்லுகிறார்கள். ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் ஆபிரகாமின் குமாரன், தாவீதின் குமாரன், இயேசு கிறிஸ்து வம்ச அட்டவணையின் வரலாறுன்னு சொல்லப்படுது இல்லையா? அதில் பார்க்கும்போது நீங்கள் தொடக்கத்திலே வரும், மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் வரும். அதில் பார்க்கும்போது 15ஆம் வசனத்தில் எலெயாசாரை பெற்றான், எலெயாசார் மாத்தானை பெற்றான், மாத்தான் யாக்கோபை பெற்றான், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகி யோசேப்பை பெற்றான் அப்படின்னு வருது. அப்போ யாக்கோபு தான் யோசேப்புடைய உண்மை தகப்பன். ஆனால் இங்கே லூக்காவில் அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன் என்று சொல்லப்படுகிறார். காரணம் என்னன்னாக்கா அவருக்கு ஆண் பிள்ளைகள் இல்லாத இருந்திருக்கலாம். அதனால் இருந்திருந்தால் கூட யோசேப்பை எடுத்து வளர்ந்துருப்பார். அது நமக்கு நன்றாக தெரியவில்லை. ஆனால் அது யோசேப்பை அதை எடுத்து வளர்த்தார்.
எடுத்து வளர்த்து தன்னுடைய மகளுக்கே திருமணம் முடித்து கொண்டார். தன்னுடைய மகளையே யோசேப்புக்கு கொடுத்தார். அப்போ இது மரியாளுடைய சந்ததியாருடைய அட்டவணை. மரியாளுடைய முன் சந்ததியார் அட்டவணை பார்க்கும்போது ஏலி மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவின் குமாரன் பேர் சொல்லிக்கிட்டே வர்ற போது இங்கே லாஸ்ட்டில் வாங்க 37ஆம் வசனம் பாருங்கள். 36ஆம் வசனம். சாலா காயினானின் குமாரன், காயினான் அர்பகசாத்தின் குமாரன், அர்பகசாத் சேமின் குமாரன் சொல்லப்படுதா? சேம் வர்றாரு அதில். அப்போ இயேசு கிறிஸ்துவ வம்சவழி அட்டவணையில் வம்சவழி முன்னோராக இருந்தவர் யார்? இந்த சேம் தான். மொத்தம் எத்தனை பேர் நோவாவுக்கு பிறந்தவங்க? 3 பையங்க, சேம், காம், யாப்பேத். அதில் இந்த சேம் என்பவர் இயேசு கிறிஸ்துவ வம்சவழி அட்டவணையில் வர்றதுனால அவர் முதலாவது சொல்லப்படுகிறார். அப்போ நோவா என்ன செய்தார்? அப்புறம் நோவா பயிரிடனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். பாருங்க, நோவாவே நம்ம வேலை தான் செஞ்சுருக்கிறாரு. திராட்சை தோட்டத்தை நாட்டினான். ஆனால் அவருக்கு செய்யக்கூடாத வேலையும் செஞ்சுருக்கிறாரு. அதுக்கு அடுத்து திராட்சை தோட்டத்தை நாட்டின மட்டுமல்ல, என்ன செய்யான் அவன்? அதாவது திராட்சை தோட்டத்தை இதுக்கு முன்னாடி நட்டிருப்பாங்க. அதான் முதல் நோவா வரை உள்ளவர்கள் நிறைய பேர் நட்டிருப்பாங்க. அதுமாரி நிறைய அப்பையும் திராட்சை மது தயாரித்திருப்பாங்க. ஏன்னா திராட்சை மது இல்லாமல் அங்கே பாவம் செய்யறதுக்கு வழி ஏற்பட்டு வந்திருக்காது. திராட்சை மது என்ன செய்யும்? மனதை மாற்றிட்டு, அதாவது சாராயம் மனதை மாற்றி கண்ட காரியங்களை செய்யும்படியாக தூண்டும். அதனால் இங்கே திராட்சை தோட்டத்தை நாட்டினான். திராட்சை தோட்டம் நாட்டினது தவறில்ல. என்ன செய்கிறான் அவன்? அடுத்த வசனத்தில் அவன் திராட்சரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். இதை பற்றி புக் ஆஃப் ஜூப்ளீஸில் சொல்லும்போது நோவா அந்த ஒவ்வொரு ஆண்டும் விழா கொண்டாடுறது வழக்கமாக அவங்க நன்றி செலுத்தும் விழா. அந்த விழா கொண்டாடுற போது கொஞ்சம் நிறையாவே திராட்சை மதுவை குடிச்சிட்டார். குடிச்சிட்டு போய் படுக்கும்போது அவருடைய உடையெல்லாம் விலகி நிர்வாணமாக படுத்திருந்திருக்கிறார். அப்போ அவன் தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனையை கானான் தேசம் சொல்கிறோம் இல்லையா, அந்த கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனை நிர்வாணத்தை கண்டுனா என்ன செஞ்சுருக்கணும்? சரி, பார்த்துட்ட என்ன செஞ்சுருக்கணும்? அவன் ஆக்சுவலாக ஒரு துணி எடுத்து மூடியிருக்கணும் இல்லையா? அவனுடைய துணி எடுத்து மூடியிருக்கணும். அதை விட்டுட்டு என்ன செஞ்சுருக்கான்? வெளியில் இருந்த சகோதரர்களுக்கும் அறிவித்தான். தன்னுடைய அண்ணங்க 2 பேர் இருக்காங்க இல்லையா? யாப்பேத்து முதல்ல பிறந்தவன், சேம் 2வது பிறந்தவன், காம் தான் 3வது பிறந்தவன். இவன் சின்ன பையங்கிறத காமிச்சிட்டான். என்ன செய்யறான்? போய் என்னன்னு அப்பா ட்ரெஸ்லாம் இல்லாமல் படுத்து கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லி அன்னைங்கள்ட்ட சொல்லியிருக்கான். பிரியமானவர்களே, இது ஏறக்குறைய புறம்பேசுதல், புறங்கூறுதல் என்ற அட்டவணையில் தான் வரும். ஒரு நபர் ஒரு இருக்கக்கூடாத நிலையில் இருக்கிறார் என்றால், நாம் பார்த்தோம் என்றால் அவருடைய நிலையை மாற்ற வேண்டும். நிர்வாணமாக இருக்கிறாரு, அதை பார்த்ததே தப்பு. இவன் பார்த்துட்டு என்ன செஞ்சுருக்கணும்? ஒரு வஸ்திரத்தை எடுத்து மூடி விட்டுருந்துருக்கணும். அவன்கிட்ட இருக்கும் உடையில் இருந்திருக்கணும் இல்லையா? விலகித்தானே படுத்திருந்தான். அப்போ உடையை எடுத்து மூடி இருக்கணும். அதை செய்யலை. அதை செய்யாமல் போய் அன்னைகிட்ட 2 பேர்த்து சொல்லியிருக்கான். அவங்க என்ன செய்கிறாங்க? அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மீதும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு தங்கள் தகப்பனுடைய நிர்வாகத்தை மூடினார்கள். அவ்வளோ மரியாதை தெரிஞ்சிருக்குது. யாருக்கு? யாப்பேத்துக்கும் சேமுக்கும். அப்பா நிர்வாணமாக இருக்கிறாரா அப்படின்ட்டு ஒரு துணியை எடுத்து 2 பேரும் தோளில் போட்டுக்கிட்டு அப்படியே பின்னோக்கி நடந்து வர்றாங்க. அவர் அங்கே படுத்து கிடக்கிறாரு. இவங்க தோளில் போட்டுக்கிட்டு இவனும் இவன் தம்பியும் சேமோட அண்ணன் யாப்பேத்தான் தோளில் வச்சுக்கிட்டு அப்படியே பின்னோக்கியே நடந்து அந்த துணியை அவர் மேலே போடுறாங்க. இவன் என்ன செய்கிறான்? அவர் எதிர்முகமாய் போகாதபடியினால் திருப்பி பார்த்து நேராக போகல. அவங்க அப்பா பார்க்குறாப்பி போகலை. எதிர்முகம் பின்னிட்டு தீமையை போடுறதுனால அவங்க என்ன செய்யலை? தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன்னுடைய இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து, கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றான். பிற்பாடு காமுடைய மகனாகிய கானான் என்பவன் பாருங்க, அப்பே செஞ்சதுக்கு சாபத்தை பிள்ளை மேலே கொடுக்குறான். நோவா காம் தான் இந்த காரியத்தை பண்ணது, எதை தகப்பனுடைய நிர்வாகத்தை பார்த்தது. அதுக்கு
மகனுக்கு சாபம் கொடுக்குறான். யாரு? நோவா. உன்னுடைய மகன் வந்து என்ன செய்வான்? கானான். கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான். இந்த சாபம் தான் இஸ்ரவேலர்கள் அங்கே வந்தாங்களே கானான் தேசத்துக்கு, அங்கே வந்து அவர்களை பூரா துரத்தி விட்டுட்டு அங்கே குடியிருக்கும்படியாக ஆயிடுச்சு. பிரியமானவர்களே, இன்றைக்கு இருக்கிற மக்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் தெரிவதில்லை. அன்றைக்கே அந்த இடத்துக்கு பேர் கானான் தான். அங்கே காசான்னு ஒரு இடம் இருந்துச்சு. இன்றைக்கும் அந்த காசாவில் தான் சண்டை நடந்துருக்கு. அந்த காசாவுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. பாலஸ்தீனா எங்கள் நாடு அப்படின்னு சொல்லி. ஆனால் இது வந்து சரியே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த இடத்துல தான் தொடங்குது வரலாறு. இவன் இன்னைக்கு நேற்று நடந்த 1947 தான் இஸ்ரேல் நாடாட்சி பிடிக்கிறான். கிடையாது, ஆதியிலேருந்து தேவனுடைய சித்தமாக இருந்திருக்கிறது அது. ஆனால் இந்த மக்கள் என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேலை கூறு போட்டாங்க. அது நிச்சயமாக தேவனுடைய சாபமாக இருக்கும். எல்லாருக்கும் தேவனுடைய சாபம் வரும். இஸ்ரவேலை ஆதரிக்கிற நாடுகள் வளம் பெறும், இஸ்ரவேலை புறக்கணிக்கிற நாடுகள் சபிக்கப்படும். இது வந்து தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆபிரகாம் என்ன சொன்னார்? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நானும் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ எர்மோன் மலை தொடங்கி இதுமையா வரைக்கும் அவ்வளவு பெரிய நாடா யோர்தான் நதியை நெடுமையமாக கொண்டு, அந்த பைபிள் மேப்பில் பாருங்களேன், பின்னாடி இருக்க மேப்பில் இங்கே பாருங்க, இந்த மேப் இருக்கு இல்லையா? இதில் பாருங்க, இது முழுவதும் இஸ்ரவேல் தேசம். ஆனால் இன்னைக்கு ஒரு சின்னதாக ஒரு பிட்டு மாதிரி வச்சு இதைத்தான் இஸ்ரேல்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த முழுமை மேலே எர்மோன் தொடங்கி கீழே இதுமையா வரைக்கும் இந்த முழுமையும் தேவன் கொடுத்திருந்தார் அந்த மக்களுக்கு 12 கோத்திரத்தில். அவர்களை தவிர வேறு யாருக்கும் உரிமை கிடையாது. இதிலே நம்பிக்கை இருக்கிறவன் தான் தேவனாலே ஆசீர்வாதத்தை பெறுவான். வேறு எல்லாருமே தேவனாலே சபிக்கப்படுவார். அவர் வசதியாக இருக்கலாம், வாய்ப்பாக இருக்கலாம், அது வேறு. ஆனால் தேவனுடைய சாபம் அவளும் என்றைக்கும் தாங்கும். ஏன்னா ஆபிரகாம்கிட்ட சொல்லியிருக்கிறார், உன்னை ஆசீர்வதிப்பவனை நானும் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை நானும் சபிப்பேன்னு சொல்லியிருக்கார். நம்ம கிறிஸ்தவர்களே பல பேர் யூதர்கள் செய்கிறது அநியாயம் அப்படிங்க. எப்படி யூதர்கள் செய்கிறது அநியாயம் சொல்ல முடியும்? அவன் தன்னுடைய நாட்டுக்காக போராடுறான், அதை போய் இவங்க வந்து அநியாயம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அதுக்கு பாலஸ்தீனெல்லாம் கொள்ளுறாங்க. ஏன் அவன் அங்கே இருக்கிறான்? ஓடி போயிரு, வெளியில் போயிரு. அவன் நாட்டில் போய் உட்காந்துருந்தா அவன் அடிக்க தான் செய்வான். நீ ஓடி போயிரு வெளியில். பாலஸ்தீனம் அங்கே இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ரொம்ப நுட்பமான விஷயம். இது வந்து பைபிளை படித்தவர்களுக்கு, பைபிளை நம்புறவர்களுக்கு தான் புரியும், வேற யாருக்கும் புரியாது. ஏன்னா இங்கே என்ன சொல்றாரு அவர்? கானான் சபிக்கப்பட்டவன், தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான் என்றான். கானான் தன்னுடைய சகோதரனின் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான், வேலைக்காரனுக்கு வேலைக்காரனாக இருப்பான். அப்போ அந்த கானானியரை எவ்வளவுதான் வளர்த்து பெருத்த போதிலும், யோசுவா காலத்தில் போய் வேவு வாக்க போன போது என்ன சொன்னாங்க? வேவு பார்த்துட்டு வந்த 10 பேரும், ஐயோ அவங்க பார்க்கறதுக்கு ராட்சத பிறவிகளாக இருந்தாங்க. அவங்க பார்வைக்கு நாங்கள் வந்து, அதாவது அவங்களோட எங்களை ஒப்பிடும்போது நாங்கள் விட்டில் பூச்சிகளை மாதிரி இருந்தோம். எங்கள் பார்வைக்கு மாத்திரம் இல்லை, அவங்களுடைய பார்வையில் நாங்கள் விட்டில் பூச்சியில் தான் காணப்பட்டோம் அப்படின்னு. அவ்வளோ பெரிய டாஜான் மாதிரி ஆளுங்க யார்? கானானியர்கள். ஆனால் அந்த கானானியர்களை வெல்லக்கூடிய ஒரு பலத்தை தேவன் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். அந்த கானானியர்களை பூரா அடக்கி வைத்து, அவங்க இருந்தாலுமே அவங்க வேலைக்காரனாக தான் இருந்தாங்க. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சேமின் மூலமாக தான் இஸ்ரவேல் சந்ததி வந்தார்கள் அவர்களுக்கு. யாப்பேத்து மூலம் வந்த சந்ததி அது வேறு சந்ததி. அது பூரா அடுத்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் தெளிவாக. அப்போ கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரத்தில் அடிமைகளுக்கு அடிமையாக இருப்பான். அடுத்து சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சேமை வந்து நேரடியாக புகழல இந்த இடத்துல. யாரு? நோவா. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு நன்றி செலுத்துறான். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னாக்க, சேமுடைய தேவன் யாரு? நோவாவுடைய தேவன் யாரு? எல்லாருமே ஒரு தேவன் தான் இல்லையா? சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். சேமுக்கு கானான் அடிமையாக இருப்பான்ற ஒரு வாக்குறுதியை அன்றைக்கே கொடுத்து விட்டார் நோவா மூலமாக தேவன். அதான் வந்து பின்னாடி நிறைவேறிற்று. இவர்கள் வந்து எவ்வளவோ பிரச்சனைகளை, எவ்வளவோ துன்பங்களை சந்தித்தார்கள் இஸ்ரவேல் மக்கள் எங்கே? எகிப்து நாட்டில். ஆனாலும் கூட அவை எல்லாவற்றும் தேவன் அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். ஏன்னா அவருடைய வாக்கு தத்தம் நிறைவேற வேண்டும். பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் வந்து பல போராட்டங்களை, பல சோதனைகளை
பல தீங்குகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நம் மூலமாக எதை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் நோக்கம் கொண்டிருக்கிறாரோ அதை நிறைவேற்றியே தீருவார். அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார் கர்த்தர். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு தேவன் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் அடியெடுத்து வைக்கின்ற போது நம்முடைய ஆயுசு நாட்களை விருத்தி ஏற்படுத்துகிறார், நம்ம எல்லா வகையிலையும் வளப்படுத்துகிறார். ஆனால் அந்த நோக்கத்தை எதிராக போகும்போது நம்ம எவரும் ஆசீர்வதிக்க மாட்டார். அடுத்ததாக யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான், கானான் அவனுக்கு அடிமையாக இருப்பான். யாப்பேத்தையும் தேவன் விருத்தியாக்குவார். இந்த யாப்பேத்தை பற்றி சொல்லும்போது இந்த ரஷ்யா அதை சுற்றியுள்ள நாடுகள்லாம் இருப்பவர்கள் எல்லாம் வந்து யாப்பேத்தின் சொல்லியில் வந்தவர்கள். இதை அடுத்த வாரத்திலே நாம் தெளிவாக பார்க்க போகின்றோம். அந்த மக்கள் வந்து எப்பொழுது சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பார்கள்? யாப்பேத்துடைய வம்சம் வேற, சேமுடைய வம்சம் வேற. இவன் வந்து ஏன் யாப்பேத்துடைய வம்சத்தை சேமுடைய வம்சத்தை கனெக்ட் பண்ணுறாரு? சேமுடைய வம்ச வழியே தான் ஆபிரகாம் தோன்றினார். ஆபிரகாமுடைய வித்தாகத்தான் இயேசு கிறிஸ்து வந்தார் இல்லையா? ஆபிரகாமுடைய வம்ச வழியாக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்து யூதர்கள் வழியாகத்தான் மற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட்டார். யூதர்கள் யாரு? எபிரேயர்கள் என்று சொல்லப்படும் ஆபிரகாமுடைய வழி வந்தவர். யாப்பேத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை இல்லையா? சேமுடைய சந்தையிலே வந்த இந்த யூதர்கள் வழியாகத்தான் சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. அப்போ இந்த யாப்பேத்து சந்ததியார் எங்கெல்லாம் குடியிருக்கிறார்களோ அங்கெல்லாம் யூதர்கள் சென்று சத்தியத்தை அறிவித்த போது அவர்கள் வந்து கிறிஸ்தவர்கள் குடியிருக்கிற அந்த கூடாரமாகிய சபைக்குள்ளாக அவர்களும் வந்து சேர முடிந்தது. அடுத்து 28வது வசனம். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா 350 வருஷம் உயிரோடு இருந்தான். 601 வருஷம் ஆயிடுச்சு அவனுக்கு வயசு. எப்போ? ஜலப்பிரளயத்தப்பவே. நோவா 500 வயதான போது என்ன பார்த்தோம்? 500 வயதான போது சேம் காம் யாப்பேத் என்பவர்களை பெற்றான். அதுக்கப்புறம் நோவாவுக்கு 600 வயதான போது அங்கே ஜலப்பிரளயம் வந்தது. அதற்கு பிறகு 600 வருஷத்துக்கு அப்புறம் இவர் எத்தனை வருஷம் இருந்தாராம்? 380 வருஷம். இவரும் நீண்ட நாள் வாழ்ந்திருக்கிறார். மெத்துசலா அளவுக்கு இல்லை என்றாலும் 950 வருஷங்கிறது ரொம்ப நீண்ட நாள் தானே. மெத்துசலா அளவுக்கு இல்லை என்றாலும் இவர் வந்து ரொம்ப நீண்ட நாள் வாழ்ந்திருக்கிறார். அதுக்கப்புறமா வாழ்ந்திருக்கிறார். அவர் வாழ்ந்த போது அந்த பாபேல் கோபுரம் இருக்கு இல்லையா? பாபேல் கோபுரம் கட்ட தொடங்கின அந்த 11ஆம் அதிகாரத்தில் வரும். அந்த பாபேல் கோபுரம் கட்ட தொடங்கின போது தான் இவர் நோவா இருந்திருக்கிறார். அப்போ பார்த்து என்ன செஞ்சிருப்பாரு? வேணாண்டா இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லியிருப்பார். ஆனாலும் கிழவன் பேச்சு கிணறுக்காரனுக்கு ஏறுமாங்கிறது மாதிரி அவர் சொல்கிறத யாரும் கேட்டுருக்க மாட்டாங்க. அடுத்ததாக நோவாவின் நாட்கள் எல்லாம் 950 வருஷம். நோவாவுடைய நாட்கள் எல்லாம் எவ்வளவா? 950 வருஷம். இப்போ இந்த பிரசங்கத்தை என்ன பார்த்தோம் என்று பார்க்கும்போது நோவா மகளும் சேம் காம் யாப்பேத், பிறப்பு வரிசையில் யாப்பேத் சேம் காம் என்று இருக்க வேண்டும். ஆனால் இங்கே சொல்லக்கூடியது முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மீட்பருடைய சந்ததி எந்த சந்ததியிலே தோன்றிட்டார் மீட்பர் என்பதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல சேம சொல்கிறாங்க, அப்புறம் காம் யாப்பேத் சொல்கிறாங்க. இந்த 3 பேருமே இந்த 3 பேர் மூலமாகத்தான் உலகமெங்கும் சந்ததிகள் உண்டாயின. அப்போ இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதருமே ஒரு வகையில் எப்படி தான் இருப்பாங்க? பங்காளிகள். ஒரே குடும்பத்திலேயே பங்காளிகள். யாரு? 3 பேர். சேம் காம் யாப்பேத். இந்த 3 பேரும் பங்காளிகள் தானே, சகோதரர்கள் தானே 3 பேரும். அப்போ அந்த பங்காளிகளுடைய பிள்ளைகளாக தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் உலகத்தில். வேறு எந்த வரலாறும் வேற வம்ச வரலாறும் கிடையாது இந்த உலகத்தில். இதை பற்றி நாம் தெளிவாக நாம் அடுத்த வாரம் பார்க்க போகின்றோம். அடுத்ததை பார்க்கும்போது 20ஆம் வசனத்தில் ஒரு நோவா பயிரிடனாகி திராட்சை தோட்டத்தை நட்டான். இந்த திராட்சை தோட்டங்கிறது அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்குது. அதுலேயும் கானானியர்கள் வந்து கானான் தேசத்தில் திராட்சை தோட்டம் நட்ட போது அது பலமான பழங்களை கொடுத்ததாக இருந்தது. அந்த ஒரு திராட்சை கொலை தூக்கிட்டு போகிறதுக்கு 2 பேர் தேவைப்பட்டது. ஒரு தடியை வச்சு, இந்த மாதிரி ஒரு தடியை வச்சு நடுவில் கட்டிக்குவாங்களாம். 2 பேரும் தூக்கிட்டு வந்தாங்களாம்.
திராட்சை கொலையில். ஒவ்வொரு திராட்சை பழமும் இவ்வளோ வருஷம் ஆப்பிள் பழம் மாதிரி இருக்குமா? அப்படின்னா எப்படி இருந்திருக்கு அந்த தேசம், யோசிச்சு பாருங்க. நம்மளும் திராட்சை நடுறோம், ஆனால் அந்த திராட்சை பழங்கள் வந்து வித்தியாசமாக இருந்தன. ராட்சச திராட்சை பழமாக இருந்தது. அதெல்லாம் இப்போ இருக்குதா என்னன்னே தெரியல, இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் திராட்சையில் பல வகை இருக்குது, ஏதாவது ஒரு இடத்துல இருக்கலாம், நம்ம தேடி பார்ப்போம் நம்ம. ஆக அந்த காலத்திலே அவ்வளோ ஒரு வளமிகுந்த ஒரு நாடாக கானான் தேசம் இருந்தது. அதை என்ன சொல்லியிருந்தாங்க? பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம். அது என்ன பாலும் தேனும் ஓடுனது? உண்மையிலேயே பாலும் தேனும் ஓடியது யோர்தான் நதியில். எப்படி? மாடுகள் வந்து நதிக்கரை ஓரமாக மேயும் இல்லையா? அப்போ பால் வந்து எல்லா மாடுகளையும் கறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, மனிதர்கள் விட்டுருவாங்க. நம்ம மாதிரி எண்ணியெல்லாம் செஞ்சுருக்குல்ல, தேவைக்கு எடுத்துக்கிட்டு என்ன செஞ்சுவாங்க, விட்டுருவாங்க. அந்த மாடு போய் தண்ணியில் குளிக்கும்போது, தண்ணியில் நிற்கும்போது பால் தன்னால் சுரந்து வெளியேறும். அப்போ அந்த யோர்தான் நதி என்ன செய்யும்? பால் கலந்து ஓடும். தேன் எப்படி கலக்கும்? மரங்கள் இருக்கும் இல்லையா, மரங்களில் தேனீ கூடுகள் இருக்குமா? தேனீ கூடுகள் நம்ம பக்கம் இருக்குமாலாம் இல்லை, ஒன்று ஒன்று இந்த வீட்டு பெருசாலும் தேனீ கூடு இருக்குமா, தேன் கூடு, பயங்கரமான தேன் கூடுகள் அதெல்லாம். அப்போ அந்த தேனில் போகிறவங்க வருவாங்க, என்ன செய்வாங்க, குச்சி குத்தி கொஞ்சம் குடிச்சிட்டு அப்படியே விட்டு போயிடுவாங்க. அது அப்படியே ஒழுகிட்டு இருக்கும் இல்லையா, அதுவும் தண்ணியில் ஊற்றும். அப்போ பாலும் தேனும் கலந்து ஓடினது யோர்தான் நதி. அதைத்தான் வந்து வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசமாகிய கானான் தேசம் என்று சொல்லி. அவ்வளவு வளமையாக இருந்த தேசம், மலை பிரதேசம்தான். ஆனால் இன்றைய நாளை பார்க்கும்போது அங்கே வந்து வறட்சி நிலவுகிறது. ஆனால் அந்த மக்கள் வளமாக வாழ கற்றுக்கொண்டார்கள். காரணம் என்னன்னாக்கா, தண்ணீரை சேமிக்கக்கூடிய வழிமுறையை கண்டுபிடித்தவர் அவ்வளோதான். நம்ம இந்த காலத்தில் சொட்டு நீர் பாசனம் சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து 45 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க கண்டுபிடிச்சி அவங்க நாட்டில் அமல்படுத்தினாங்க. இன்றைக்கும் பார்த்தா எங்கேயுமே தண்ணி இருக்குமே தெரியாது, ஆனால் வளமாக தான் இருக்கும் நாடு. காரணம் என்னன்னாக்கா, அவரிடத்தில் இருந்த மூளை, அவருடைய மூளையில் இருந்த அறிவானது அதை செயல்படுத்த தொடங்கியது. அறிவிலும் அழகிலும் வீரத்திலும் யூதர்கள் தான் சிறந்தவர்கள் இந்த உலகத்தில். இது வந்து ஹிட்லருக்கு ரொம்ப பிடிக்கல, ஹிட்லருக்கு இந்த காரியம் பிடிக்கல. நம்ம இனத்தை விட இவன் பெரியவனாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அதனால தான் யூதர்களை லட்சமாக கொன்று ஒழித்தான். அதில் இந்த சார்லி சாப்ளின் இருக்கார் இல்லையா, நடிகர், ஆங்கில நடிகர், அந்த சார்லி சாப்ளின் வந்து யூதர். அவரை வந்து நீ எங்கள் நாட்டுக்கு வந்துடு, நான் உனக்கு சிட்டிசன்ஷிப் தர்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹிட்லர். ஆனால் அவர் வந்து நான் வரமாட்டேன், நான் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர், அவர் யூதர் ஆனால் இங்கிலாந்து நாட்டில் வசிப்பவர், அப்போ நான் வரமாட்டேன் அப்படின்ட்டான். ஒரு படம் ஒன்று எடுத்தான் பாருங்கள் இந்த ஹிட்லரை பற்றி, கிரேட் டிக்டேட்டர் அப்படின்னு சொல்லி போட்டு எப்படிலாம் மட்டம் தடுமே அந்த மாதிரி மட்டம் தட்டியான் ஹிட்லரை. யார்? சார்லி சாப்ளின். அதனால் சாகிற வரைக்கும், அதாவது ஹிட்லர் தான் சாகிற வரைக்கும் எப்படியாவது என்னை கொல்லணும்னு தேடிக்கிட்டே இருந்தான். ஆனால் தப்பிச்சு போயிட்டார், ஒரு கைக்கு அகப்படவே இல்லை. எத்தனை யூதர்களை கொன்றார் ஹிட்லரு. ஐன்ஸ்டீன் போன்ற அறிவியலறிஞர்கள், நடிகர்கள், பிரபலமானவர்கள்லாம் கொல்ல முடியல அவனால், ஹிட்லரால். ஏன்னா எங்கேயெல்லாம் யூதர்கள் இருந்தார்களோ அவர்கள் தேடி தேடி அழைத்தான். காரணம் என்னன்னா, அது இன தூய்மையை காத்து கொண்டார்கள் யூதர்கள், இன பெருமையை காத்து கொண்டார்கள் யூதர்கள். அதனால் யூதர்கள் வந்து யூதனை தவிர வேறு யாரையும் திருமணம் முடிக்க மாட்டார்கள். யூத பெண்களை வேறு எந்த மக்களுக்கும் திருமணம் முடித்து கொடுக்க மாட்டார்கள். அந்த ஒரு காரியம் இருந்ததுனால அவர்கள் வந்து தப்பித்தார்கள். ஆனால் இந்த யூதர்கள் இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதுதான் அங்கே அவங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனை. யூதர்கள் மாத்திரம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய வாழ்வு இன்னும் வேற மாதிரி இருக்கும், தேவன் முழுமையாக ஆசீர்வதிப்பார் அவர்களை. இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் வந்து இயேசுதான் கிறிஸ்து என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். மேசியா வருவாரியா, இவர் ஒரு நபியா, இவர் ஒரு ரபி, இவர் யூத மதத்துக்கு தோன்ற ஒரு ரபி. எத்தனையோ ரபிகள் தோன்றியிருக்கா, அவர் மாதிரி இதுவும் ஒரு ரபி, ரபோனின்னு கூட வச்சுக்க, ரபோனினா பெரிய குரு, ரபோனின்னு கூட வச்சுக்க. ஆனால் இவரை போய் மெசியான்னு சொல்லாத அப்படிங்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு மெசியா வருவார் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நம்பிக்கை. அங்கே எருசலேமில் தேவாலயம் இருந்த இடத்துல இப்போ மசூதி தான் இருக்குது. தேவாலயத்தின் நினைவாக மேற்கு சுவர்னு இருக்குது, மேற்கால இருக்கிற சுவர். கிழக்காலெல்லாம் எல்லாம் என்க்ரோச் பண்ணிட்டாங்க முஸ்லீம்கள். மேற்கால இருக்கிற ஒரே ஒரு சுவர் தான் தேவாலயத்தின் நினைவாக இன்னும் இருக்கிறது. அந்த சுவரில் போய் யூதர்கள் போய் முட்டி முட்டி அழுவாங்கலாம், எங்களுக்கு மேசியாவை அனுப்ப ஆண்டவரே, சீக்கிரம் இந்த இடத்த பூரா நாங்கள் பிடிக்கணும். ஏன்னா அவங்க எதைத்தான் எதிர்பார்க்குறாங்க,
உலகப்பின வெற்றியை, உலகப்பின காரியங்களை தான், உலகப்பின ஆட்சியை தான் எதிர்பார்க்காங்க. ஆனால் இயேசு ஏற்கனவே வந்து ராஜ்யத்தை நிர்மாணித்து விட்டார். இயேசு யோவானில் என்ன சொன்னார்? பிலாத்துக்கிட்ட என் ராஜ்யம் இவ்வளவுக்குரியது அல்ல அப்படின்னார் இல்லையா? நீ ராஜாவா அப்படின்னு கேட்டதுக்கு, நான் ராஜா தான், ஆனால் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியது அல்லன்ட்டார். அப்போ ஆவிக்கிற ராஜ்யமாய் சபையை ஸ்தாபிக்க தான் நான் வந்தேன் அப்படிங்கிறத இயேசு சொன்னார். இதை வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க யூதர்கள். இயேசு ஒரு ரபோனின்னு கூட சொல்லு, ஆனால் இயேசுவை மேசியான்னு சொல்லாத. இயேசு மேசியா இல்லை, மேசியா இனிமேல் தான் வருவார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த ஒரு பிடிவாக தான் வந்துட்டு இருக்குது. அதை மட்டும் மாற்றி யூத பார்வைகள்லாம் கைவிட்டுட்டு சபை முறைமைக்கு மாட்டேன்னா அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் யார் போய் சொல்லுவாங்க? எத்தனை இதில் சொன்னாலும் இன்னமும் அந்த பழைய சடங்காச்சாரங்கள், யூத மத பாரம்பரியங்கள், 613 கட்டளைகள் இதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். கலாத்தியர் நிருபத்தையும் எபேசியர் நிருபத்தையும் அவங்க படித்தாவே நிச்சயமாக மாறிடணும். பவுல் மிக தெளிவாக சொல்லுது அந்த ரெண்டுலையும். கலாத்தியர் எபேசியர் நிருபங்களில் கட்டளைகளாலும் சட்டங்களாலும் நமக்கு விரோதமாக இருந்த பிரமாணத்தை அவர் என்ன செய்ய சிலுவையில் அறைந்தார் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதான் வந்து இன்றைக்கும் அவங்களுக்கு வந்து முற்றான விடுதலை கிடைக்கவில்லை, முற்றான வெற்றி கிடைக்கவில்லை என்பதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனாலும் கூட தேவன் அவர்களோடு இருக்கிறார், அதை நம்ம மறுக்க முடியாது. ஏன்னா தேவன் இல்லாட்டி அவன் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்ய முடியாது. உலகத்தில் நோபல் பரிசு பெற்றவர்களே அநேகம் பேர் யூதர்கள், அறிவியல் அறிஞர்களே அநேகம் பேர் யூதர்கள், பெரிய வரலாறுகள் எழுதினவங்க அநேகம் பேர் யூதர்கள். இவருடைய வரலாறு இந்த உலகத்திலே முக்கியமான இடத்துல இருக்கிறது. ஆனாலும் கூட அவன் முற்றிலுமாக வந்து சேர வேண்டும். அதற்காக நம் ஜெபிப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இந்த 10ஆம் அதிகாரத்துக்கு போகும்போது நாம் வந்து உலகத்திலே உள்ள ஒவ்வொரு நாட்டை பற்றியும் நாம் படிக்க போகின்றோம். ரொம்ப அருமையாக இருக்கும் 10ஆவது அதிகாரம். உலகத்தில் உள்ள ஒவ்வொரு நாட்டிலும் உள்ள மக்கள் எந்த வழி வந்தவர்கள், அவங்க சேமின் வழி வந்தவர்களா, காமின் வழி வந்தவர்களா, யாப்பேத்தின் வழி வந்தவர்களா, இந்த மூன்றையும் அலசி ஆராயக்கூடியதான் 10ஆம் அதிகாரம். மிக முக்கியமான அதிகாரம். ஏன்னா உலக வரலாறு முழுவதுமே இதில் அடங்கியிருக்கிறது. 10ஆம் அதிகாரத்தில் உலக வரலாறு முழுவதும் அடங்கியிருக்கிறது. அதை நாம் பார்ப்போம், அடுத்த வாரத்தில் நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானார். இப்பொழுது கர்த்தர் இப்போ எடுத்து கொடுக்கும்படி சொல்லாமல்